ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜீவ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ நம்ம வந்திருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அகைன் இட்ஸ் அன் கன் ரிவ்யூ. என்ன கன் அப்படின்னு பார்க்கணுமா? எஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த கன். இந்த கன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்க. சரி, என் சைடில் ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். எஸ், இந்த கன் என்னென்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி அ பிளாங்கா ஏர் பிஸ்டல். ஓகே, சொல்கிறதுக்கு முன்னாடி நான் விஷயம் சொல்லிடுறேன். ஏர்கனுக்கும் ஏர்சாஃப்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்சாஃப்ட் வந்து இட் யூசஸ் பிளாஸ்டிக் 6mm BB. இதான் அது இட் யூசஸ் பிளாஸ்டிக் 6mm BB. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் 4.5mm, அதாவது 0.177mm கேலிபரோட மெட்டல் பிபிஸ் யூஸ் பண்ணோம். அப்படிலாம் மெட்டல் பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெல்லட்ஸ் நான் தனியாக காட்டுறேன், தான் பிபிஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பிபிஸ் யூஸ் பண்ணுறது தான் இந்த கன். ஓகேங்களா, அந்த ப்ரொஜெக்டல் யூஸ் பண்ணுறது தான். பிளாஸ்டிக் பிபிஸ் இருந்து ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா, அதோட சைஸ் கொஞ்சம் பெருசு, ஸோ ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த கன் இஸ் ஆக்சுவலி மெட்டல் பிபி ஃபயரிங் கன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்டால் பெங்களூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி இண்டிஜியஸ்லி மேட் பிஸ்டல் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக் நான் எல்லாமே ஃபுல்லாக சொல்கிறேன். இது நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஹுலி கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினேன். எவ்வளோ காஸ்ட்ன்றதா ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேலா, அண்ட் இந்த கன் பிளாங்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டிசைனர் இல்லை. இது வந்து எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மார்க்ஸ்மேன் ரிப்பீட்டர் அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மார்க்ஸ்மேன் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் இருக்குது. அது எந்த நாடுன்னு எனக்கு ஷோராக தெரியல, பட் அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டெரைவ் ஆனது தான் இந்த பிளாங்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிளாங்கான்றது நம்ம டிசைன் பண்ணலை, இட்ஸ் ஆக்சுவலி ஃபாரின் கன். அங்கேருந்து டிசைன் பண்ணது வந்து தான் இந்த கன் வந்திருக்கு. பட் டிசைன்லேருந்து ஒர்க்கிங்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான், பட் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த கன். ஸோ வாங்க இப்போ இந்த கன்னோட டிசைன், இந்த கன்னோட மேக் நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ மார்க்கிங்ஸ்லாம் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ மார்க்கிங் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிளாங்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, பிளாங்கா ஏர் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இட்ஸ் அ ஃபுல்லி பிளாக் கலர். ஓகேங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதா, 0.177 கேலிபர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருப்பாங்க. மார்க்கிங் வேறு எங்கே எதுவுமே இருக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கிங் அப்படி சொல்லணும்னா இங்கே கொடுத்துருக்கோம், மேட் இன் பெங்களூர் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இங்கே மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் இவ்வளோ தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியில் வந்து லைட்டாக ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேலே அதை போயிடுச்சு. இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதான் சேஃப்டி பட்டன், ஆஃப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆஃப்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் பார்த்தா மார்க்கிங். இந்த கன்னோட மேக் ஃபுல் மெட்டல் கைஸ், ஃபுல் மெட்டல். இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிளாஸ்டிக்கோ இல்லை பாலிகார்பனேட்டோ எங்கேயுமே யூஸ் ஆகலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலி மெட்டல் கன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, நான் உங்களுக்கு வேணால் ஐ ஜஸ்ட் ஷோ இட் யூ. இது ஃபுல் மெட்டலான்றது உங்களுக்கு காட்டுற பாருங்க. அந்த ஃபீல் தெரியுது உங்களுக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ஃபுல் மெட்டல் கன். ஓகேங்களா, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் இன் பிளாக், லிட்டில் பிளரி, விச் இஸ் நாட் ஸோ குட். ஓகேங்களா, ஒரே பீஸ் தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். இதெல்லாமே ஒரு பீஸ் தான், அண்ட் இது மட்டும் ஒரு பீஸு. அப்போ இதெல்லாம் குட்டி குட்டி பீசஸ், அவ்வளோதான். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பீஸ் தான் இன்வால்வ் பண்ணியிருக்கான். பட் இட்ஸ் அ ஃபுல் மெட்டல் கன் கைஸ். என்ன மெட்டல் அப்படின்னு தெரியல, பட் ஃபுல் மெட்டல் கன். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. கொஞ்சம் வந்து லோ குவாலிட்டி டிசைன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு டிசைன் இல்லை. பட் கன் ஏதோ ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்காக நம்ம வச்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்னோட டிசைன். கன் டிசைன் எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கோல்ட்டோட M1911 கன் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்ட் M1911. கிட்டத்தட்ட டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கன் மாதிரி தான் இருக்கும். அதே கிட்டத்தட்ட மேட்சபிள் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இந்த கர்விங்காக இருக்கட்டும், இந்த கர்விங்காக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்சபிள் டிசைன் தான். ஸோ இதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்ட் 1911 இந்த கன்லாம் தான் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து மரீனோட SP02. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்னோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒரு ட்ரிகர் இருக்கும், ஒரு சேஃப்டி இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் கூட. இதுதான் லோடிங் காக் அப்படின்னு சொல்லுவாங்க, காக்கிங் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேஃப்டிலாம் கிடையாது. இது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கன் தான். ஸோ இது கன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ திஸ் கன் ஒர்க்ஸ் ஆன் போத் பிபிஸ் ஆஸ் வெல் அஸ் பெல்லட்ஸ். அதாவது மெட்டல் பிபிஸும் ஒர்க் பண்ணும், மெட்டல் பெல்லட்ஸ்லையும் ஒர்க் பண்ணும். இந்த கன் கூட எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே வந்தது கைஸ். இது வந்து அவங்களே கொடுத்துருக்க பிளாங்காவோட 4.5mm பிபிஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்காவோட 0.177 50 பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0.177 கேலிபர் 50 பெல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெல்லட்ஸ் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா, காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு.
இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெல்லட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ். பிபிஸ்ன்றது நான் ஆல்ரெடி காட்டிட்டேன், ரவுண்டாக இருக்கும், அதான் பார்த்தீங்கன்னா பிபிஸ். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபயர் பண்ணலாம், எப்படி ஃபயர் பண்ணணும், லைக் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே லோட் பண்ணலாம். அதாவது பிபிஸும் லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்கள் பெல்லட்ஸும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். பட் அட் அ டைம் ஒரே ஒரு அமினேஷன் தான் நீங்கள் லோட் பண்ண முடியும். அதாவது பெல்லட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பெல்லட் போட்டு தான் நீங்கள் லோட் பண்ணணும். அதாவது லோடிங் எங்கன்னு சொல்லிடுறேன். லோடிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் லோடிங், மேக்ஸின் மாதிரி புல் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லோடிங் இருக்கும். இது எங்கள் லோடிங் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ எப்படி கன்னை லோட் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். நான் லோடிங் பண்ணும்போது தான், லைக் கன்னை வந்து நீங்கள் வந்து ஃபயரிங் பண்ணுறதுக்கு லோட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து புல்லட்ஸே லோட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர் இங்கே எப்படி புஷ் பண்ணணும் கைஸ். புஷ் பண்ணோன்னே இந்த லிவர் வந்து பேக்கில் கொஞ்சம் லைட்டாக புஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கன்னை இதை பிடிச்சி இப்படி இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லட்ஸ் லோட் பண்ண முடியும். புல்லட்ஸ் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குல்ல இந்த லிவர் இப்படி புல் பண்ணிங்கன்னா லைட்டாக புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இது ஓப்பன் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல்ஸ் தெரியும். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஹோல்ஸ் தெரியும் கைஸ். மேலே ஒரு ஹோல் தெரியும், கீழே ஹோல் தெரியும். இந்த ரவுண்ட் ஹோலில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பெல்லட்ஸ் நீங்கள் போட போகிறீங்க, பெல்லட் போட போகிறீங்க. அதாவது ஒரே ஒரு பெல்லட் தான் நீங்கள் இந்த ஹோலில் போட போகிறீங்க. கீழே ரவுண்டாக ஹோல், மேலே இருக்கிற இந்த ஸ்கொயர் ஹோலில் நீங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 to 15 பிபிஸ் நீங்கள் போடலாம். அது அட் அ டைம் போட்டுக்கலாம். பட் அட் அ டைம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபயர் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ஃபயர் பண்ண முடியாது. நீங்கள் பெல்லட் போட்டாலுமே பிபிஸ் போட்டாலுமே நீங்கள் அட் அ டைம் ஒரே ஒரு புல்லட் தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். நீங்கள் பெல்லட் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் காக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள இன்னொரு பெல்லட் போட்டு தான் நீங்கள் ஃபயர் பண்ணுவோம். அதை பிபிஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 15 பிபிஸ் உள்ள போட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை காக் பண்ணி நீங்கள் அந்த 15 புல்லட்ஸ் காலியாக நீங்கள் ஃபயர் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் மெக்கானிசம் ஆகுது புல்லட்ஸ். இப்போ எப்படி இதை ஃபயர் பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு உள்ள பிபிஸ் இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபுல்லாக இப்படி புஷ் பண்ணணும் கைஸ் கம்ப்ளீட்டாக. கொஞ்சம் ஹார்ட் டு புஷ். என்கிட்ட வந்து என்ன சொல்கிறது அந்த இது இல்லை, ஓகேவா. இப்படி நீங்கள் புஷ் பண்ணிடணும். நவ் the gun is ready to fire. இந்த சிச்சுவேஷன் வரும்போது, அதாவது இந்த மாதிரி நீங்கள் சிச்சுவேஷன் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த சேஃப்டி ஒர்க் பண்ணும். பார்த்தீங்களா ஒர்க் பண்ணது, ஓகேங்களா. இந்த சேஃப்டி நீங்கள் புல் பண்ணிட்டீங்கன்னா ட்ரிகர் ஒர்க் பண்ணாது. சேஃப்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பார்க்க தான் நீங்கள் ஃபயர் பண்ண முடியும். இப்போ நான் சேஃப்டி ஆஃப் பண்ணிட்டேன், இதான் சேஃப்டி ஆன். அந்த பக்கம் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா சேஃப்டி ஆஃப். ஸோ இந்த இதில் வெளியே வந்துருச்சுன்னா சேஃப்டி ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு ரெடி டு ஃபயர், நான் ஃபயர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன் ஃபயர் ஆகும். நான் திருப்பி உங்களுக்கு லோட் பண்ணி காட்டுறேன். லிவர் புல், இதை ஃபுல்லாக நீங்கள் புஷ் பண்ணணும். கொஞ்சம் ஹார்ட் டு டூ இட். ஓகே, அண்ட் ஃபயர். அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் இட். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபயர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி போட்டால் ஒர்க் ஆகாது. நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சேஃப்டி ஒர்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்னோட ஃபயரிங் மெக்கானிசம். பெல்லட் போட்டும் நீங்கள் வந்து ஃபயர் பண்ணலாம். நான் பெல்லட் போட்டு நான் ஃபயர் பண்ணுறேன். பட் பெல்லட் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற பிபிஸாக நீங்கள் வெளியே எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை பெல்லட் போட்டு. பெல்லட் அப்படியே வாங்கி அப்படியே தூங்கிட்டு இருக்கு. ஸோ பெல்லட் போட்டு நான் ட்ரை பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு. பட் நீங்கள் பெல்லட் போட்டு நீங்கள் ஃபயர் பண்ணலாம். மை அட்வைஸ் இஸ் டு ரிமூவ் ஆல் திஸ் பிபிஸ் இன்சைட், புட் அ பெல்லட் அண்ட் தென் ஃபயர். இல்லைனா அப்படின்னா மால் ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை நீங்கள் பிபிஎஸ் போட போகிறீங்கன்னா பெல்லட் போடாதீங்க, பெல்லட் வெளியே எடுத்துகிட்டு பிபிஎஸ் உள்ள போட்டுட்டு நீங்கள் ஃபயர் பண்ணலாம். அட் டைம் ஒரு புல்லட் தான் நீங்கள் லோட் பண்ணணும். அட் டைம் ஒரு புல்லட் தான் ஃபயர் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்ஷன் பிளாங்கா ஏர் பிஸ்டல். ஓகேங்களா. ஸோ this is all about this gun. Now I'll talk about its pros and cons. ப்ரோஸ் ஆப்வியஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரி வெரி எக்கனாமிக்கல், கம்மி ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபுல் மெட்டல் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அது பிக்கஸ்ட் ப்ரோவே. அண்ட் இதோட எஃபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 FPS வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷுராக தெரியல, அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு FPS தான். நான் அதோட டார்கெட் ஃபயரிங் ரேஞ்ச், லைக் டார்கெட் ஃபயரிங் பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் செப்பரேட் வீடியோவில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு FPS which is really strong. இது வந்து ஃபஸ்ட் ப்ரோ. செகண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கன்னில் இவ்வளோ சீப்பான கன்னாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே கன்னில் 2 டைப் ஆஃப் புல்லட்ஸ் நீங்கள் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமே குட். சில கன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் ஒரே பிபிஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபயர் பண்ண முடியும், இல்லை பெல்லட்ஸ் மட்டும் ஃபயர் பண்ண முடியும். இதில் நீங்கள் பெல்லட்ஸும் ஃபயர் பண்ணலாம், பிபிஸும் ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற போது நிஜமாக இட் இஸ் குட். கான்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டிசைன் which is really rugged
அந்தளவுக்கு டிசைன் சரியில்லை, ரொம்ப சிம்பிள் டிசைனாக கொடுத்துருக்காங்க. மார்க்கிங்ஸ்லாம் கூட சரியில்லை, பெயிண்டிங்ஸ் கூட சரி பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரிப் கொடுத்துருக்காங்க எல்லாம் சொல்ல, பட் கிரிப் கொஞ்சம் பிளாஸ்டிக்கோ வுட்டோ ஏதோ ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெர்ஷன் ரியோ அப்படின்ற வெர்ஷன் இதே மாதிரி தான், பட் ஃபுல் சில்வர், அதாவது சில்வர் கலர் டோனில் இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த கிரிப் வந்து வேறு கிரிப் இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணதில்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப் வந்து ஃபுல் மோல்டட் ஆஸ் அ மெட்டல் மோல்டு தான், ஒரே சிங்கிள் பீஸ் தான், எதுவுமே பார்த்தீங்கன்னா தனி கிடையாது. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மூணாவது பார்த்தீங்கன்னா இது லோடிங் மெக்கானிசம், லோடிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேபி கொஞ்சம் ஆயிலிங் பண்ணால் லோடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணதில்லை, பட் லோடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணும்போது. எனக்கு மேபி இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். பட் நீங்கள் போக 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 உங்களுக்கு வந்து அது பழகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சேஃப்டி கொஞ்சம் வந்து அனாயிங்காக இருக்குது, ஓகேங்களா. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, விச் ஐ டோன்ட் லைக். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன் வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி ஒர்க் பண்ணும் அப்படின்ற போது அது வந்து கொஞ்சம் சரிப்படாது அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்போவே லைக் when you're saving it, when you're storing it, அப்போயே பார்த்தீங்கன்னா எங்கள் சேஃப்டி ஆன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி தான் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது இதில் இல்லை, which is little disappointing. So yes, this is all about its pros and cons, ஓகேங்களா. Now I'll talk about its maintenance. சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் கன்னை இப்படி நிற்க வச்சுட்டு இந்த ஹோல் தெரியுதுல, இது வழியாக நீங்கள் கொஞ்சம் ஆயில் நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆமினேஷன் வெளியே எடுத்துருங்க. ஆமினேஷன் வெளியே எடுத்துகிட்டு ஆயில், அதாவது கன் ஆயில்னு கிடைக்கும், கன் ஆயிலை வாங்கி நீங்கள் ஒரு 4 drops உள்ளே போட்டுட்டு இப்படியே நீங்கள் கன் நீங்கள் இப்படி நிற்க வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கன்னும் லூப்ரிகேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 shots நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகிடும். So this is first kind of maintenance. And to avoid the gun breakdown, சிலவங்க வந்து தப்பான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சும்மாவே இப்போ கன் வந்து நீங்கள் லோடர் கண்டிஷனில் இல்லை, இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி அழுத்திட்டே இருக்கக்கூடாது, சேஃப்டி நீங்கள் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், அவ்வளோதான், கன் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது என்ன கண்டிஷனில் பண்ணணுன்னா இந்த லிவர் இப்படி புல் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் புஷ் பண்ணுவீங்களே, இந்த கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கூட சேஃப்டி ஒர்க் பண்ணாது. நீங்கள் ஃபுல் லோடிங் பண்ணுறீங்களே, இப்போ பண்ணி காட்டுற பாருங்க, இப்படி இந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வந்து ஒர்க் பண்ணும், ஓகேலா. பார்த்துக்கோங்க, இந்த கண்டிஷன்லாம் ஒரு சேஃப்டின்றது ஒர்க் பண்ணும். நீங்கள் சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணாது. இப்போ நான் மேபி ஃபயர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னோட சேஃப்டி வந்து ஒர்க் பண்ணாது, பட் ட்ரிகர் வந்து ஒர்க் பண்ணோம். பட் இட் இஸ் நாட் ஃபயரபிள் ஆஸ் ஆஃப் நோ, ஓகே, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் ரெண்டாவது என்ன, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லோட் பண்ணிவிடுவாங்க, லோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 2 monthக்கு ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் டேமேஜ் ஆகிடும், ஸ்ப்ரிங் போயிடும், ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து போயிடும். ஸோ போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த FPS வந்து குறைஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னோட ஸ்பீடு இல்லை, கன் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபயர் பண்ண மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன் வில் ஒர்க் really good. So this is all about this Blanka gun, guys. Blanka ஓட .177 ஏர் கன், ஓகேங்களா. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் செல் பண்ணாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட நான் பார்த்துருந்தேன். ரொம்ப கம்மி விலைக்கு, ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா 2000-3000க்கு வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ், 2000-3000 கூட உங்களுக்கு இந்த கன் வந்து கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கூட சில வெப்சைட்ஸில் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 5800 rupees பார்த்தீங்கன்னா ஹுலி கன் அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து வாங்கினேன். பிளாங்காக்கே ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கேயும் நீங்கள் போய் வாங்கலாம். இதே நீங்கள் ரியோ வெர்ஷன், அதாவது குரோம், சில்வர் குரோம் வெர்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து 10,000 நினைக்கிறேன். 10,000 rupeesக்கு உங்களுக்கு அந்த கன் கிடைக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் நான் வாங்கினது. சீப்பான ப்ரைஸிங்க்கு உங்களுக்கு சில செல்லர்ஸ் செல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் ஆர் செல்லிங் ஃபார் த சேம் ப்ரைஸிங் ஆஃப் க்ளோஸ் டு 6,000 rupees. பட் நீங்கள் சீப்பாக நீங்கள் வேறு செல்லருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கலாம். அவங்கக்கிட்டே நீங்கள் சீப்பாக அந்த கன் நீங்கள் வாங்கலாம். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கன், ஓகேங்களா. இந்த கன் வந்து ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அகெயின் இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் போட தேவையில்லை, பேட்டரி நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் எடுத்திங்களா, உள்ள பிபிஸை போட்டிங்களா, இல்லை உள்ள பெல்லட்டை போட்டிங்களா, லோட் பண்ணிங்களா, ஃபயர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் இஸ் வெரி ஈஸி டு மெயின்டைன், வெரி ஈஸி டு ஸ்டோர் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாஸ்ட் லாங் அன்டில் யூ கீப் திஸ் கன் இன் அ வெரி சேஃப் வே. ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இந்த கன்னை நீங்கள் வச்சு இந்த யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட் வில் கம் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன். இல்லைனா இந்த கன் சீக்கிரம் உடஞ்சிடும். ஸோ அதனால் this is what I love in this kind of guns. Spring guns தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர் கன்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் ஸ்ப்ரிங் கன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நாள் உழைக்கும். கேஸ் கன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வரதில்லை. CO2 கன்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து எக்கனாமிக்கல் இல்லை. அண்ட் இட் இஸ் நாட் தட் ரியலி குட், which I hate in CO2 guns.
ஆஸ் சாஃப்ட் லைக் க்ரீன் கேஸ் கன்ஸ் வேர் குட், பட் அதுலேயும் லீக்கிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது. அந்த ஃபுல் மெட்டல், ஸோ மெட்டல் பார்ட்ஸ் உடஞ்சிடுச்சு அதனால கன் போயிடுச்சுன்ற நீங்கள் கம்ப்ளைண்ட்டே இல்லை, தேவையில்லை. பட் ஸ்ப்ரிங் வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும், போயிடும். மேபி கடைகள் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கை சரி பண்ணி கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கன்ஸ் அப்படிப்பட்ட கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் நான் இது வரைக்கும் நான் தேடினதில்லை. ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிளாங்காவோட ஏர் பிஸ்டல். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் தெரிஞ்சால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கன்னை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது கன்னை பற்றியோ ஏதாவது கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் வித் another beautiful product again. Thanks for watching this video. Take care and bye guys. ஸோ எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ I'll tell you again. ஸோ இந்த லிவர் இருக்குல்ல, இந்த லிவரை புஷ் பண்ணணும், தென் இப்படி ரிலீஸ் பண்ணணும், பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஃபுல்லாக வந்து புஷ் பண்ணணும், which is little hard to me. பார்க்குறேன் பண்ணிவிட்டு இது லாக் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லாக் now, நான் ரெடி டு ஃபயர். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் புல்லட்ஸ் போடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பிபிஸ் போடலாம், கீழே வந்துன்னா ஒரு பெல்லட் போடலாம். அட் எ டைம் ஒன்று தான் போடணும். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெல்லட் போடலாம், ஃபயர் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு ஃபயர் பண்ணணும். அப்படி இல்லைனா பெல்லட் இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 பிபிஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தா நான் பிபிஸ் போட்டிருக்கேன், உங்களுக்காக வேணால் இன்னொரு 2-3 பிபிஸ் நான் போடுறேன். ஸோ என்கிட்ட 2 பிபிஸ் இருக்குது, உள்ளே போடுறோம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று மேலே இருக்கிறதுல போடணும் கைஸ், நான் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறதுல மட்டும்தான் போடணும். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு சேஃப்டி வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் சேஃப்டி வந்து ஆனு. ஸோ கன் ஃபயர் ஆகாது. இந்த பக்கம் திருப்பி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டி இஸ் ஆஃப். ஸோ நவ் யூ கேன் ஃபயர். ஸோ வாங்க, லெட்ஸ் ஃபயர் திஸ் திங். பட்டுச்சா? ஸோ வேணா இன்னொரு புல்லட் நான் ஃபயர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. புஷ், load and fire. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஃபயர்ஸ். ஸோ இது பிளாங்கா. இதோட ரேஞ்ச் 50 மீட்டர்ஸ் இருக்கலாம் தெரிஞ்சு, பட் எஃபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 FPS அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி அ ரெப்ளிகா ஆஃப் மார்க்ஸ்மேன் ரிப்பீட்டர், எந்த கண்ட்ரின்னு தெரியல, பட் அந்த கன்னோட ரெப்ளிகா தான் அது. ஸோ அந்த கன்னோட ஆக்சுவல் ரிசம்பிளன்ஸ் ஜஸ்ட் லைக் டூப்ளிகேட் தான், பட் இந்தியன் மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு இல்லை, மேனுஃபேக்சரிங் அந்த குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பிஸ்டலோட ஃபயரிங் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். I'll get back to another review, another gun firing video. Thank you for watching. Take care and bye guys.